மத்தேயு மத்தேயு 4:18-19 வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவராய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவைகளை கண்டு, கவனிங்க, பார்க்கிறாரு, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அதை கண்டு நல்ல தரித்திரத்தில் இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களை கஷ்டப்படுத்துறாரு? அவர் உங்களை நொறுக்கி தான் உங்களை வழி நடத்துவாரு. தேவனுக்கு நொறுக்க தெரியாது. தேவன் உங்களை வழி நடத்துவது நொறுக்கியும் அடித்தும் அல்ல. உங்களை வழி நடத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி வைத்திருக்கிறார். நான் அது சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து என் வார்த்தையிலிருந்து தான் சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை, வாழ்க்கையை என் வார்த்தையிலிருந்து தான் உனக்கு காட்டுவேன், கற்று தருவேன். இது இல்லாம பாஸ்டர் தலையில கை வச்சா நடந்துருது, ஐயா ஆவியில நெஞ்சிட்டா எல்லாம் நடந்துருது. நான் சொல்கிறேன், வார்த்தை உங்களுக்குள்ளே வராத பட்சத்தில் எந்த காரியம் என்ன பண்ணாது, நடக்காது. சொல்றாரு பாருங்க. அப்ப வலை போட்டு கொண்டு இருக்கும்போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். கவனிங்க, அடுத்த இங்க பார்ப்போம். இயேசு பாருங்க, பேதுரு, ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடல. நீங்க யாராவது இயேசுவை கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிட்ட இங்க வந்திருக்கீங்க. அவருக்கு தெரியும் யாரை அழைக்க வேண்டும், யாருடைய உள்ளங்கள் வெறுமை இருக்கிறது, யாருடைய குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த காலை வேளையிலே அவர் உயிர் தெழுந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து வாங்கி புடுங்கி சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்ல. அவர் வாங்குகிற தேவன் இல்ல. எல்லாம் சொல்லுவோம், இயேசு வாங்குகிற தேவன் அல்ல, என் வெறுமையை அறிந்து எனக்கு கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இந்த காலை வேளையில அந்த கொடுக்கிற தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சும்மா ஈஸ்டர்னா ஏதோ விளையாட்டான விஷயம் கிடையாது. நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தானே, இங்க வார்த்தையை தவிர வேற எதையும் நாங்க பண்றதே கிடையாது. வார்த்தை என்ன செய்திருக்கிறது என்பதை கண்ணை திறந்து பார்த்தீங்களா, இவ்வளவு பெரிய உலகத்தையே அவருடைய வார்த்தை தான் உண்டாயிருக்கிறது. வார்த்தை அன்றி தேவன் இல்லவே இல்லை.